வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கு வந்து கண்டினியூ பண்ணுறாருங்க. அந்த கன்வேயர்லேருந்து வர செங்கல் எடுக்கிறதாங்க, அந்த பிரிக்ஸ் எல்லாம் எடுத்து மறுபடியும் அவங்க வந்து பொசிஷனில் வைக்கணும். அது ஒரு 4 டீமில் நடந்துகிட்ருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா விஷால் டீம் வந்து ரொம்ப லோயஸ்ட்டு கல்லுன்றதுனால அந்த டீம் வந்து அவுட் ஆகிடுது. அதனால் இந்த பார்ட்டிசிபேஷன்லேருந்து அவங்க வெளியே வந்துடுறாங்க. மற்ற 3 டீம் தான். இதில் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப ரகடு, அதாவது என்னென்னா அடிக்காத குறைங்க, யாருமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதே இல்லைங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா முத்துவாக இருக்கட்டும், நம்ம மஞ்சரியாக இருக்கட்டும், இந்த பக்கம் ரயானாக இருக்கட்டும், யாருமே ஃபாலோ பண்ணுறதே இல்லைங்க. ஏன்னா ஒரு மார்க் பண்ணி கொடுத்துருக்காரு, ஆனால் யாரும் அந்த மார்க்கில் இல்லாமல் தான் வெளியே போகிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த பெல் அடிக்கும்போது எல்லாம் ஓடிடுறாங்கன்னா அப்போ ஃபஸ்ட்டு யார் கிட்டே நிற்கிறாங்களோ அவங்க தான் எடுக்க முடியாது. இது நேச்சுரல் தானே. பின்னாடி இருக்கும் எடுக்க முடியாது. அப்போது ஒருத்தர் மேலே ஒருத்தர் புஷ் பண்ணி தான் விளையாடணும். ஸோ இப்படி தான் போகுது. அப்பப்போ வந்து நிறைய பிரேக் இடையில. ஆமாம், ஏன் அந்த பிரேக்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை வந்து அருணுக்கு இந்த தடவை வந்து ரொம்ப அடிபட்டுடுது. செங்கல்ல வந்து இவங்க தூக்கி பாஸ் பண்ணி கொடுக்காம தூக்கி போடுறாங்க. தூக்கி போடும்போது ரஞ்சித் சார் ஒரு தடவை அது மாதிரி தூக்கி போட்டுறதுனால அருணோட கையில் பட்டுடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சரி தான். இல்லை, மஞ்சரி ரொம்ப ஒஸ்ட்டுங்க உண்மையிலேயே. அவங்க அதாவது விளையாடணும் கேமை வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்காம டக்குன்னு என்ன பண்ணுவோம், அந்த கன்வேயில் வரும்போது வந்து எல்லாமே வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கன்வேயர் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா உள்ளே இருக்கிறத வந்து அவங்க யார் வேணால் பிடுங்கலாம். இந்த கான்செப்ட் தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, மஞ்சரி போய் இழுத்து பிடிச்சி ஐயோ அப்பா அவங்க வந்து ரொம்ப பின்னாடி அப்படியே பேக் சைடில் பார்க்காம தூக்கி போடுறாங்க. எல்லாம் சொல்கிறாங்க, கேட்டால் ஆள் இல்லை அதனால் நான் போட்டேன் அப்படின்றாங்க. அது உண்மையிலே தப்பு. மஞ்சரி விளையாடுறது 100% தப்பு. ஆமாம், அதுலேயே ஒரு ஓவர் சவுண்டு உள்ளே யாருது கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா முத்துதும் ஜாக்லின் தாங்க. ரொம்ப ஓவர் சவுண்டு, ஓவர் ஆட்டிடியூட்னே சொல்லலாம். அதாவது தான் இருக்கிறத வந்து காட்டிக்கிற ஒரு இதுவில் தான் அவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. அது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஷாலுக்கே கோவம் வருது. ஏன்னா கேப்டன் அவர் ஒவ்வொரு தடவையும் கேப்டன்கிட்ட வந்து நீ இப்படி சொல்லிடுங்க, நீங்கள் இப்படி சொல்லிடுங்கன்னு முத்து சொல்கிறதாக இருக்கட்டும், ஜாக்லின் சொல்கிறதாக இருக்கட்டும், கேப்டனை வந்து இவங்க செயல்படுத்துகிறாங்க. அது தப்பு. அப்போது ஒரு கட்டத்தில் அவரே வந்து கோபப்படுறாரு விஷாலே. நீங்க சொல்லி உங்களோட இதோ வந்து நான் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க, அப்படி செய்யக்கூடாது. கேப்டன்ல எனக்கு தெரியும், நீங்க நான் சொல்றதை ஃபர்ஸ்ட் கேளுங்க. அதுக்கு தான் வந்து என்ன பண்ணா இது ஜாக்லின் வந்து கத்தும், நீ வந்து என்னென்ன வந்து ரொம்ப சவுண்டாக பேசுகிற, ஆனால் வந்து அன்ஷிதாவிட்ட பேசும்போது அமுக்கி பேசுகிற அப்படின்ற மாதிரி அவனை ரொம்ப வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணி விடும். அப்போ அவன் சொல்லுவான், இல்லை நான் பக்கத்தில் இருந்தால் அதனால் மொல்லமாக பேசுகிறேன், நீ ஜாக்லின் நீ கத்திக்கிட்டே இருக்கிறேன்னுவான். ஸோ எது சொன்னாலும் கேட்கலாம். அதுக்கப்புறம் அவன் ஜென்ரலாக கேப்டனாக வந்து சாரி சொல்லுவான், நான் வந்து ஒரு பிரச்சனை முடிக்கணுன்றதுக்காக நான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நான் பார்ஷியலாக பேசுகிறேன்ற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க ஒரு இது, அது தப்பு. அந்த அந்த உங்களோட பார்வையில் அப்படி பட்டுச்சுன்னா நான் வந்து உங்கள்கிட்டலாம் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் அதோட அந்த பிரச்சனையை முடிச்சு வைப்பார். இவர் ரொம்ப ரேஷாக தாங்க விளையாடுறாங்க. இதை வந்து நிறைய விஷயத்தில் ஃபஸ்ட்டு இந்த டாஸ்க்லேயே, அந்த ரிங் டாஸ்க்லேயே சொல்லியிருப்பார், இதை வேறு மெத்தடில் நீங்கள் கையாளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இவங்க இன்னும் அதை வந்து தீபக் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார், அருணும் சொல்லியிருப்பார். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேறு மாதிரி யுக்தியில் விளையாடலாம் அப்படின்னும் போது அதை கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. யார், முத்துலாம் ஆமாம் இப்படி விளையாடலாம் அப்படி விளையாடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கேமன் வந்த பிறகு இவங்களோட வே ஆஃப் அந்த விளையாட்டினோட அந்த ஜோனே பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி போயிடுதுங்க. பயமா இருக்கு. முத்து வந்து அதான் கேப்டன் சொல்றதுக்கு முத்துவே இடையில மறிச்சு அவரு என்னமோ வந்து முடிவு போய் எல்லாம் கேட்டுங்கப்பா, இதான்ப்பா சரியாப்பா, அவர் கேப்டன்சியே அவர் ஒழுங்கா பண்ணல. இப்ப இன்னொருத்தரோட கேப்டன்சியை இவர் ஸ்பாயில் பண்றாரு. அதே ஃபர்ஸ்ட் தப்பு. இவர் என்னதான் விளையாடலாம், என்னதான் நல்லா பேசினா கூட அடுத்தவங்களுடைய விஷயத்துல வந்து இவர் மூக்க நுழைக்கிறது வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி கொட்டை முத்துன்னு வேணா வச்சுக்கலாம் இவருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஜாக்லின் பண்ணுறதும் இது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இன்னொருத்தரோட கேப்டன்சி விஷாலை பேசவே விட மாட்டேன்றாங்க ஜாக்லின். அப்படியே ரொம்ப எதிர்த்து பேசி சத்தமாக சவுண்டாக ஒரு கட்டத்தில் விஷாலே அழுதுருவான். ஐயோ என்ன இவங்க இப்படி விளையாடுறாங்க பிக் பாஸ், எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அடி எல்லாருக்கும் பயங்கரமான அடிப்படுது. ஆமாம், இதில் வேற உடும்பு பிடி வேற, அதாவது பிடிக்கிற பிடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டே இருந்தா விளையாடவே இல்லைங்க. பாதி நேரம் விளையாட்டுல போயிடுது, அந்த பிடிச்சிருக்கிறதுலே போயிடுது விளையாட்டு. மூச்சு பிடிப்பு தான் வரும் எல்லாருக்கும். இந்த மாதிரி எல்லாம் உடம்பு பிடிச்சிருந்தா விளையாடிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம், பவித்ரா தான் மஞ்சரியை பிடிச்சி கச்சி விட்டுருவா. ஏற்கனவே வந்து போன வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம சான்சனா வந்து ஃபுல் கடிக்கும், அது வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பவித்ரா ஃபர்ஸ்ட் பொய் அது ஏற்கனவே அழுகினி பவித்ரா தான் அது பேரு. இருந்தாலும் அந்தமா வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு ஒரு பவித்ரா கடிச்சிட்டு எல்லாரும் கேட்கும் போது நான் கடிக்கலன்னு சொல்லி பார்த்தா அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்கறத வச்சுட்டு எல்லாரும் அப்போ நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்களா. ஆமாம், நான் கடிக்கல, என்னால் மூச்சு விட முடியல, அதனால சும்மா பண்ணேன் அப்படின்னு சும்மா ஒழுங்காக சொல்லியிருக்கலாம்.
சும்மா போனால் நீ கடிச்சா தானே அப்படின்னு. அது ஒரு என்ன சொல்கிறது, பவித்ரா பண்ணுறதெல்லாம் இது மாதிரி திருட்டு வேலை தான் பண்ணுது. அப்புறம் லாஸ்ட் வரையும் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் ஆமாம் கடித்தேன், நான் தப்பிக்கிறதுக்காக கடிச்சிட்டேன், ஆமாம் சாரி அப்படின்னா உடனே மஞ்சள் சாரி சொல்லிட்டா விட்டுருக்கேன்னுவா. இருந்தாலும் பவித்ரா உடனே எனக்கு கட்சிக்கா போ அப்படின்னா, என்னம்மா கட்சி விளையாடுற விளையாட்டா இது, இங்கே கல் எடுத்து விளையாடுங்கம்மா கட்சி விளையாடுங்க போல இருக்க. இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு பக்கம் போயிடுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக தான் விளையாடின மாதிரி இருந்தது. ரொம்ப என்ன சொல்ல பார்க்கவே பயமாக இருந்தது. ஏன்னா கல்லுங்க சும்மா பிரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இது மாதிரிலாம் கொடுக்கல, ஒரிஜினல் பிரிக்ஸ். அது மேலே பட்டுச்சுன்னா என்ன ஆகுன்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வீசி அடிச்சு விளையாடுற மஞ்சரி அதை நானே நம்மளே பார்த்தோம், லைவ்ல பார்த்துருக்கோம், அதனால தான் பேசுகிறோம். மஞ்சரி கிட்டத்தட்ட 3-4 வாட்டி தூக்கி பேக் சைடு, அதாவது கல் அப்படியே எடுத்து ஃப்ரண்ட் வழியாக எடுத்து அப்படியே பேக்கில் கை வீசமா இல்லை பேக்கில் பின்னாடி யார் வரா அப்படின்றது ஒரு கான்ஷியஸ் கூட இல்லாமல இவங்க கேட்டால் வந்து என்ன சொல்கிறாங்க, ஆமா நான் போட்டேன், நான் பின்னாடி ஆளுல பாக்குறேன்றாங்க. ஆனா இதுல முத்துவோட சவுண்ட் மட்டும் அந்த இடத்துல வருது. எல்லாம் கான்ஷியஸா தான் விளையாடுறாங்க, கான்ஷியஸா விளையாடுங்க. ஆனா கான்ஷியஸா விளையாடாம என்ன சொல்றது, கேம் மட்டும் தான், ஆமா கேம் மட்டும் தான் முக்கியன்றதுல இவங்க ரொம்ப இந்த 3 பேர் வந்து ரொம்ப முனைப்பா இருந்தாங்க. அதாவது ஜாக்லின், அன்ஷிதா, முத்து. மஞ்சரியும் இருந்தாங்க, ரகடா தான் இருந்தாங்க. அன்ஷிதா ஆனா நிறைய விஷயத்துல அவங்களோட இதுவை சேஃப் பண்றதுக்கு தான் பார்த்தாங்க. பட் வந்து இவங்க முத்துவும் ஜாக்லினும் என்ன பண்ணா, கை கோத்ததுனால அடுத்தவங்கள இருந்து எடுக்கிற அந்த விளையாட்டை விளையாடிட்டு இருந்தாங்க. அதாவது என்ன பிளான்னா, முத்து பாருங்க எல்லாத்துலேயும் வந்து டைரெக்டாகவே பேசுறது டைரெக்டாக முடியாது, எல்லாம் பின்னாடி வந்து ட்ரிகர் பண்ணி விட்றது தான் முத்து வேலை. முத்து வந்து என்ன சொல்கிறான், இப்போ இந்த டீம் ஒரு டீம் வெளியே போயிடுச்சு, இப்போ வந்து நம்மளுடைய கார்னரே என்னன்னா இவனை காலி பண்ணணும், ஜெஃப்ரி டீமை காலி பண்ணணும், அதனால நீ நானும் சேர்ந்து அவனை காலி பண்ணுவோம். ஏன்னா ஏகப்பட்ட கல் அவன் தான் வச்சிருக்கான். இதில் முத்து என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக வந்து நான் ஃபைனல்ஸ் வந்தே ஆகணும், அதனால் வந்து நான் அப்போ இந்த சின்ன இந்த விளையாட்டுக்கே வீக்லி டாஸ்கே அவர் இவ்வளோ இது பண்ணுறாரு வேலை அப்படின்னா எப்படி பண்ணுவாருன்றது நம்மளே யூகிச்சுக்கணும். ஏன்னா கை கோக்குற மாதிரி இவங்க 2 பேருமே கை கோத்துக்கிட்டு அடுத்தவங்கள வீழ்த்திட்டு இதெல்லாம் பாருங்க எவ்வளோ சகுனி திட்டம் எல்லாம் போடுறாரு. போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு, எனக்கு கேம் இல்லை முக்கியம் இல்லை, எல்லாரும் அடிப்படக்கூடாது, பத்திரமா விளையாடுங்க. எதுக்கு இந்த மாதிரி கேம் விளையாடுறீங்க, எதுக்கு இப்படி ஒரு பேச்சு உங்களுக்கு? முத்து வந்து நம்ம நம்பணுன்றதுக்கு ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாரு. அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணுறாரு, இவங்க நம்பிட்டே இருக்கிறாங்க, இந்த கேப்பில் இன்னொன்று செஞ்சிடலாம், அது அப்போ தெரியாதுல்ல. அதாவது முத்து, மஞ்சரி ப்ளஸ் வந்து ஜாக்லின், அதுக்கப்புறம் தீபக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணுறாரு. வாங்க இந்த மாதிரி நம்ம அவங்க டீமை காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்குள்ளே அடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நமக்குள்ளே விட்டு கொடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போ விட்டு கொடுக்கறதுக்கு எதுக்கு விளையாடுறோம், அப்புறம் எதுக்கு பிக் பாஸ்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம எதுக்கு இந்த ஷோவை பார்த்து ரிவ்யூ பண்ணோம், விட்டு கொடுத்தாப்பா நீ ஜெயிச்சிக்க, நீ ஜெயிச்சிக்க, அப்போ நீ கப் எடுத்துக்க சொல்லாமல். ஸோ அப்போ என்னன்னா நேர்மை இல்லாத ஒரு கேங் விளையாடுறதே வந்து பார்த்தீங்கன்னா முத்து தான். இது ஓப்பனாக நீங்கள் எப்படி நினச்சிங்கன்னு தெரியல. அதே மாதிரி ஆமாம், முத்து வந்து ரொம்ப குரலை உயர்த்தி பேசுறது ரொம்ப அநாகரிகமாக செயலாக இருக்குது. தனக்கு தான் வார்த்தை தெரியுன்றதுனால ஓவராக பேசுகிறாரு. சௌந்தர்யா டீமை வந்து அவர் தான் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து அட்டாக் பண்ண போகும்போது சௌந்தர்யா வந்து ஆட்டிடியூட் காட்டுற அப்படின்ற மாதிரி, அது சாதாரண விஷயம் தாங்க. நம்ம கூட ப்ரொமோ அதெல்லாம் கூட பார்த்தோம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. சாதாரணமாக அவங்க சௌந்தர்யா வந்து அவங்களுக்காக அவங்க பேசுவாங்க. முத்து எப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசிட்டு டக்குன்னு அவங்கள நோஸ் கட் பண்ண இடத்துல நோஸ் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டுக்காத அதை விடுங்க, இப்போ அந்த டாபிக் பார்த்தா இதில் போயிடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா அவர்த வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. அதுக்காக முத்துக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, அதுதான் முத்துடைய கேரக்டர். அது மஞ்சரி சொல்லிட்டாங்க. மஞ்சரியும் கரெக்டாக முத்து அங்கங்கே அடையாளப்படுத்திக்கிட்டே தான் வராங்க. மஞ்சரி கூடவே இருந்துட்டு தான் அவங்க சொல்றாங்க, இல்லை இல்லை சௌந்தர்யா அப்படியெல்லாம் பண்ணலை, தலையை ஆட்டினாங்க அவ்வளோதான். இவன் வந்து கையெல்லாம் கட்டி உடம்பெல்லாம் ஆட்டி இவன் ஒரு மேனரிசம் பண்ணது, மார்க்கிங் பண்ணுறதுலாம் இதெல்லாம் நியாயமா இவன் பண்ணுறது? ஏன்னா சௌந்தர்யா அப்படி ஆட்டிடியூடு அதுதான். இப்போ அன்ஷிதா கத்தி பேசுறது அது இப்படி ஆட்டிடியூடு, தீபக் சைலண்டாக பேசுறது அவனுடைய ஆட்டிடியூடு, நம்ம இவன் ஜெஃப்ரி எகிரி குச்சி விளையாடுறோம்னா அது அவனுடைய ஆட்டிடியூடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். இப்போ நீ பண்ணுறது எப்படி இருக்குது, எல்லாரும் ஆட்டிடியூட் சொல்லி சொல்லி அவளுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே அந்த பொண்ணு குறைச்சி தான் இருக்கா. அப்படி இருந்தும் வந்து முத்து வந்து எதுக்காக வந்து சௌந்தர்யாவை பண்ணிட்டு இருக்கிறாருன்னு புரியல. ஏன்னா அவருக்கே ஒரு பயம், அவர் மேல அவருக்கு கான்ஃபிடென்ட் இல்ல. அதனால என்ன பண்றாரு, யார் ரொம்ப வெளியில அதிகமா பேசப்படுறாங்கன்னு அவருக்கு தெரியுது இல்ல ஒவ்வொரு வீக்கெண்ட்லயும். அதனால இப்படி ஒரு மறைமுக தாக்குதல்ல தான் அவர் வந்து ஈடுபட்டிருக்காரு. ஸ்ட்ரைட்டா கேம் விளையாடுங்க முத்து அப்படின்றது தான் முத்துக்கு நம்ம சொல்றோம். ஜாக்லினுக்கும் அதே தான் சொல்றோம். ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து முதுகுல போயிட்டு சவாரி பண்ணி ஒருத்தரை வீழ்த்தி ஒருத்தரை இது பண்றது கேம். நீங்கெல்லாம் என்னதான் கப்பு வாங்கினாலும் முத்துவுக்கும் ஜாக்லினுக்குமே இதுல சொல்றோம்,
நீங்களாம் என்ன தான் கப்பு வாங்கினாலும் பார்க்குற எங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படியெல்லாம் விளையாடி நாளைக்கு கப்பை வாங்குவீங்கன்றது. அப்படி உங்களுக்கு தான் கப்பு கிடைக்கும் நீங்கள் உள்ளவே ஒரு டீமாக ஒரு இதுவாக பண்ணி வச்சுருக்குறாங்க, இல்லை விஜய் டிவியோட முடிவாக கூட இருந்தாலும் நீங்கள் இப்படி தான் கப்பு வாங்குனீங்க அப்படின்றது எங்களுக்கு எல்லாருக்குமே, பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான வேல்யூ இல்லைன்றது அர்த்தம். இதே ஒரிஜினலாக விளையாடுற தீபக் கூட கிடச்சிடலாம், புரியுதுங்களா? அவர் வந்து ஆரம்ப டே 1லேருந்தே ஜென்யூனாக தான் விளையாடிட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு அவர் கேம் இப்படியே இவங்களுக்குள்ளேயே அடிச்சுருந்தீங்கன்னா பாருங்க, லாஸ்ட்டில் ரஞ்சித் வாங்கிட்டு போறாரு கப்பை, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க சௌந்தர்யா தீபக்லாம் நல்லா விளையாடலாம், அவங்களாம் கேமாக விளையாடுறாங்கங்க. இவங்க மற்றவங்க எல்லாமே ஃபோர்ஜரியாக விளையாடிட்டு இருக்கிறாங்கன்றது நான் என்ன சொல்கிறது உண்மையாக தெரியுது. நல்ல டீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு சாராருக்கே எப்போவுமே பண்ண வேண்டாம், இவங்க தான் முக்கியம் அவங்க தான் முக்கியம். நமக்கு எல்லா டீம் எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே வந்து நம்மளுக்கு என்னென்னா இவங்க எல்லாமே ஒரு கேம் விளையாடுறாங்க பிக் பாஸ்ன்ற டீமுக்குலாம். இவங்கள பார்த்துட்டு யார் நமக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போடுறோம், யார் நல்லா கேம் விளையாடுறாங்கன்றதை பார்த்து தான் நம்ம ஓட்டு போடுறோம். ஸோ இப்படி தான் ஒரு வழியாக முடியுதுங்க. மறுபடியும் வந்து அந்த கேமை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு, மறுபடியும் நாளைக்கு ஃபைனல் பண்ணுறாரு. ஏன்னா இதுக்கு மேலே வந்து உண்மையிலே எல்லாம் ரத்த காயத்தோடு தான் போவாங்க போல இருக்குது. அதனால் நாளைக்கு இந்த கேம் முடிக்கிறாரு. இதில் யார் அந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் யார் வாங்குறாங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.